வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவுக்கு சொந்தமான 21 தீவுகளுக்கு இன்று பெயர் சூட்டுகிறார் பிரதமர் மோடி. பரம்வீர் சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரர்களின் பெயர்களை சூட்ட ஏற்பாடு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் போட்டி. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அறிவிப்பு. விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டுப்போவதில்லை என்பதற்கு குஜராத் வாழ் தமிழர்கள்தான் உதாரணம். அகமதாபாத்தில் நடந்த பொங்கல் விழாவில் முன்னாள் முதல்வர் ஓ.பி.எஸ். பேச்சு. எம்.ஜி.ஆர். ஜெயலலிதாவால் வழிநடத்தப்பட்ட அதிமுக மோடி அமித்ஷா கட்டுப்படுத்தும் நிலையில் உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சனம். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் சீனா புத்தாண்டு கொண்டாட்டத்தில் துப்பாக்கிச் சூடு. 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்த தகவல். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரிலிருந்து வெளியேறியது இந்தியா. காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் நியூசிலாந்திடம் அதிர்ச்சி தோல்வி. இனி விரிவான செய்திகள். சென்னை ஆதம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். அடையாறு மண்டலம் ஆதம்பாக்கம் சிட்டி லிங்க் சாலையில் சிங்காரச் சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 1420 மீட்டர் நீளத்தில் 15 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான பணிகள் குறித்து வரைபடம் மூலம் முதல்வருக்கு அதிகாரிகள் விளக்கினர். அதேபோல சென்னை கிண்டியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டார். அப்போது அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தலைமைச் செயலாளர் இறையன்பு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக 12 அமைச்சர்கள் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை திமுக அமைத்துள்ளது. இதில் அமைச்சர்கள் கே.என். நேரு, எஸ். முத்துசாமி, ஏவா வேலு, கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு உட்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அமைச்சர் முனுசாமி திமுக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி, கூட்டணி கட்சிகளுக்காக வேலை செய்யும் கட்சி திமுக என்று கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக அக்கட்சியின் மூத்த தலைவர் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட விரும்புவதாக ஈ.வி.கே.எஸ். இளங்கோவனின் இளைய மகன் சஞ்சய் விருப்பம் தெரிவித்திருந்தார். அதேபோல ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மக்கள் ராஜனும் தனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஈ.வி.கே.எஸ். இளங்கோவனை வேட்பாளராக அறிவித்துள்ளார். இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருள் விநியோகித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரோடு மாவட்ட தேர்தல் அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான கிருஷ்ணனுண்ணி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இடைத்தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எந்தவொரு சமயம், மொழி அல்லது சாதியினரிடையே வேறுபாடுகளை தூண்டும் வகையில் பேசக்கூடாது என்றும், வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளார். விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டுப்போவதில்லை என்பதற்கு குஜராத் வாழ் தமிழர்கள்தான் உதாரணம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கர்ணாவதி தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்த பொங்கல் விழாவில் ஓ. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், குஜராத் மாநிலம் புனிதமானது என்றும், மகாத்மாவை பெற்றெடுத்த மண் குஜராத் என்றும் கூறினார். மேலும் பிரதமர் மோடி பிறந்த பெருமைக்குரிய மாநிலம் குஜராத் என்றும் பெருமிதத்துடன் தெரிவித்தார். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்னும் பொன்மொழிக்கு எடுத்துக்காட்டாகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சிறப்புக்காக உங்களை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். ஒரு செயலை வெற்றிகரமாக்குவதற்கு காலமும் இடமும் மிக முக்கியம் என்கிறார் வள்ளுவர். நம்மை பெற்ற பாரத தாயை காத்திடவும், பாரத மக்களுக்கு வளமான வாழ்வை தந்திடவும் கர்ம வீரராய் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை இந்த நாட்டுக்கு தந்த மாநிலம் இந்த புண்ணிய பூமி குஜராத் மாநிலம். இரட்டை இலை சின்னம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அணிக்குத்தான் கிடைக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் கூறினார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரட்டை இலை சின்னம் குறித்து எந்த அச்சமும் தேவையில்லை என்றும், உச்சநீதிமன்றத்தில் தங்களுக்கு ஆதரவாக நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெண் வேட்பாளரை நிறுத்த உள்ளதாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பலத்த எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ள நிலையில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. அரசியல் கட்சியினர் வேட்பாளர் தேர்வில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் வருகிற 29ஆம் தேதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஈரோட்டில் நடைபெறும் என்று சீமான் கூறியுள்ளார். 29ஆம் தேதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஈரோட்டில் பரப்பு. அதான் 29 மாலையில் அறிமுக கூட்டம் இருக்குது. இங்கே பெரிய பொதுக்கூட்டம் போட்டு அங்கே அறிமுகம். நாங்கள் நிற்கல, அங்கே ஒரு தங்கச்சி நிற்கிறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் வழிநடத்தப்பட்ட அதிமுகவை பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் கட்டுப்படுத்தும் நிலை ஏற்பட்டிருப்பது வருத்தத்திற்குரியது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவை பலவீனப்படுத்தும் வேளையில் ஓபிஎஸ், இபிஎஸ் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாக்களை ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் கிடப்பில் போட்டிருப்பது கடமை தவறிய செயல் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி கே ராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு தயாரித்த ஆளுநர் உரையில் எதை சேர்த்து படித்தாலும் விட்டுவிட்டு படித்தாலும் அது தவறுதான் எனவும் கூறியுள்ளார். தமிழ் மொழியின் தொன்மை குறித்தும் தேசிய கல்விக் கொள்கை குறித்தும் பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சை வரவேற்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு அனுப்பிய சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கோரி குடியரசுத் தலைவருக்கு மதுரை எம்பி சு. வெங்கடேசன் கடிதம் எழுதியுள்ளார். அதில் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு மத்திய அரசு மதிப்பளிக்காமல் நடந்து கொள்வது ஜனநாயகத்திற்கே அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாகவும், விளக்கம் கேட்கிறோம் என்ற பெயரில் ஆளுநரும் அவரை தொடர்ந்து மத்திய அரசும் 1.5 ஆண்டுகளாக முடக்கி வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்த பாஜகவின் முடிவை கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை 2 நாட்களில் அறிவிப்பார் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான பாஜகவின் ஆலோசனைக் கூட்டம் ஈரோடு தெற்கு மாவட்ட கமலாலயத்தில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த பி. ராமலிங்கம் அதிமுகவின் 2 அணிகளும் ஒன்றாக கூட சேரலாம் எனவும் குறிப்பிட்டார். சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் கடந்த 6ஆம் தேதி தொடங்கிய புத்தக கண்காட்சி நிறைவடைந்தது. அதில் சுமார் 1000 அரங்குகளில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைத்து தரப்பு வாசகர்களுக்கும் தேவையான புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன. புத்தக காட்சியின் நிறைவு விழாவில் பேசிய தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் சங்கத்தின் தலைவர் வைரவன் 15 லட்சத்திற்கும் அதிகமான வாசகர்கள் வருகை தந்ததாகவும் 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் விற்பனையானதாகவும் கூறினார். குடியரசு தினத்தன்று நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் விவாதிக்கப்பட வேண்டிய அம்சங்கள் குறித்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. கிராம சபை கூட்டத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும், அனைத்து குக்கிராமங்களில் துப்புரவு பணியை முழுமையாக மேற்கொள்ளுதல் குறித்தும் விவாதிக்க வேண்டுமென அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. சுத்தமான குடிநீரை விநியோகம் செய்வதை உறுதி செய்வது குறித்தும் விவாதிக்க வேண்டுமென அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் காயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த 3 குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நிதியுதவி அறிவித்துள்ளார். ராயவரம் ஜல்லிக்கட்டில் உயிரிழந்த கணேசன், சிராவயல் ஜல்லிக்கட்டில் உயிரிழந்த பூமிநாதன், தடங்கம் ஜல்லிக்கட்டில் உயிரிழந்த சிறுவன் கோகுலின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் 3 குடும்பத்தினருக்கும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தியதாக கூறி 4 டன் மீன்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வடக்கு கடற்கரை பகுதியில் கடலுக்கு சென்ற மீன்வளத்துறை அதிகாரிகள் படகுகளில் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 48 படகுகளில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தியதும் 49 படகுகள் உரிய அனுமதியின்றி டோக்கன் பெறாமல் மீன்பிடித்து வந்ததும் தெரியவந்தது. இதனிடையே அந்த 97 படகுகள் மீது மீன்வளத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 4 டன் மீன்களை பறிமுதல் செய்து ஏலம் விட்டனர். புதுச்சேரியில் மின்துறையில் கொண்டுவரப்பட்டுள்ள ப்ரீபெய்டு திட்டத்தை அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், இல்லையென்றால் அதிமுக போராட்டத்தை முன்னெடுக்கும் என்றும் அம்மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சின்னஞ்சிறு மாநிலமான புதுச்சேரியை விரோத திட்டங்களை செயல்படுத்தும் சோதனை மாநிலமாக மத்திய அரசு பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார்.
திருச்சி என்ஐடி தொழில்நுட்ப கல்லூரியில் அமைக்கப்படவுள்ள இணைப்பு கட்டடங்களுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அடிக்கல் நாட்டினார். திருவெரும்பூர் அருகே துவாக்குடியில் உள்ள என்ஐடி கல்லூரி வளாகத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திறந்து வைத்தார். தொடர்ந்து 64 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள இணைப்பு கட்டிடங்களுக்கான பூமி பூஜையில் பங்கேற்று தர்மேந்திர பிரதான் அடிக்கல் நாட்டினார். கர்நாடக மாநில பெங்களூருவில் திமுக சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பெங்களூரு தமிழ் சங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொங்கல் விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு திராவிட கீர்த்திய சிகரா என்ற கன்னட சிறப்பு மலர் புத்தகத்தை வெளியிட்டார். மேலும் பெங்களூரு அல்சூர் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் முயற்சியால் அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கோவை கார் குண்டு வெடிப்பு வழக்கில் கைதான 6 பேரை மீண்டும் காவலில் எடுத்து விசாரிக்க என்ஐஏ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இந்த வழக்கில் கைதான 6 பேரையும் கடந்த 17ஆம் தேதி முதல் 6 நாட்கள் என்ஐஏ அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரித்தனர். விசாரணை முடிந்து 6 பேரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவர்களை மீண்டும் 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க என்ஐஏ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். நீட் தேர்வு குறித்து மத்திய ஆயுஷ் அமைச்சகம் மீண்டும் விளக்கம் கேட்டுள்ளதாகவும் அதற்கு சட்டத்துறை மூலம் ஓரிரு வாரங்களில் பதில் அனுப்பப்படும் எனவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். பரம்வீர் சக்ரா விருது பெற்றவர்களின் பெயர்களை 21 தீவுகளுக்கு பிரதமர் மோடி இன்று சூட்டுகிறார். சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் ஜனவரி 23ஆம் தேதி பராக்கிரம தினமாக கொண்டாடப்படுகிறது. பராக்கிரம திவாஸ் தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் பெயர் சூட்டப்படாத 21 தீவுகளுக்கு பரம்வீர் சக்ரா விருது பெற்றவர்களின் பெயர்களை பிரதமர் மோடி சூட்டுகிறார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் நிஜ வாழ்க்கை ஹீரோக்களுக்கு எப்போதுமே பிரதமரால் அதிக முன்னுரிமை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் சர்வதேச மாநாடு தலைநகர் டெல்லியில் இன்று தொடங்குகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையம் நடத்திய ஜனநாயகத்திற்கான உச்சி மாநாட்டை தொடர்ந்து ஆண்டுதோறும் சர்வதேச மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2வது சர்வதேச மாநாடு டெல்லியில் இன்று தொடங்குகிறது. தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மற்றும் தேர்தல் நேர்மை என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த 2 நாள் மாநாட்டை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தொடங்கி வைக்கிறார். இந்த மாநாட்டில் 17 நாடுகள் மற்றும் தேர்தல் அமைப்புகளைச் சேர்ந்த 43 பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். டெல்லியில் காதலியை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி வீசிய வழக்கில் கைதான ஹப்தாப்பிற்கு எதிராக 3000 பக்க குற்றப்பத்திரிகையை போலீசார் தயாரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹப்தாப்பிற்கு எதிராக ஆதாரங்களை சேகரித்த போலீசார் DNA சோதனையையும் நார்கோ பரிசோதனையும் மேற்கொண்ட நிலையில் தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பணி முடிவடைந்துள்ளது. கேரள மாநிலம் பாலக்காட்டில் பொதுமக்களை அச்சுறுத்தி அட்டகாசம் செய்து வந்த பிடி7 என்ற யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். கடந்த சில நாட்களாக 75 பேர் கொண்ட குழு இந்த யானையை தேடி வந்த நிலையில் வனத்துறையினரிடம் சிக்கியதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். இந்த யானைக்கு வனத்துறை அமைச்சர் சசேந்திரன் தோனி என புதிய பெயர் சூட்டினார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் பயங்கர துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தேறியுள்ளது. சீன புத்தாண்டு என்று அழைக்கப்படும் சந்திர புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஆயிரக்கணக்கான மக்கள் மாண்டேரி பார்க் பகுதியில் கூடியிருந்தனர். இதனிடையே மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் சானியா மிர்சா கஜகஸ்தானின் அன்னா டெலினா ஜோடி தோல்வியடைந்து வெளியேறியது. மகளிர் இரட்டையர் பிரிவு 2ஆம் சுற்றுப் போட்டியில் பெல்ஜியத்தின் அலிசன் வான் யுக்ரைனின் அன்ஹெலினா ஜோடியுடன் சானியா டேலினினா ஜோடி மோதியது. இதில் சானியா ஜோடி தோல்வியை தழுவியது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள துபாய் ஓபன் தொடருடன் சானியா மிர்சா ஓய்வு பெறவுள்ள நிலையில் தனது கடைசி கிராண்ட்ஸ்லாம் தொடரை தோல்வியுடன் அவர் நிறைவு செய்துள்ளார். ஹாக்கி உலகக்கோப்பை தொடரின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் நியூசிலாந்திடம் தோல்வியடைந்து இந்தியா வெளியேறியது. புவனேஸ்வரில் நடைபெற்ற கிராஸ் ஓவர் போட்டியின் ஆட்ட நேர முடிவில் இந்தியாவும் நியூசிலாந்தும் தலா 3 கோல்கள் அடித்து சமநிலை வகித்தன. இதனால் பெனால்டி ஷூட் அவுட் பின்பற்றப்பட்டது. பரபரப்பாக நடைபெற்ற பெனால்டி ஷூட் அவுட்டில் 5-4 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்து த்ரில் வெற்றி பெற்றது. இதனால் காலிறுதிக்கு முன்னேற முடியாமல் தொடரிலிருந்து இந்தியா வெளியேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கு சொந்தமான 21 தீவுகளுக்கு இன்று பெயர் சூட்டுகிறார் பிரதமர் மோடி. பரம்வீர் சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரர்களின் பெயர்களை சூட்ட ஏற்பாடு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் போட்டி. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அறிவிப்பு.
விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டுப்போவதில்லை என்பதற்கு குஜராத் வாழ் தமிழர்கள்தான் உதாரணம். அகமதாபாத்தில் நடந்த பொங்கல் விழாவில் முன்னாள் முதல்வர் OPS பேச்சு. எம்ஜிஆர், ஜெயலலிதாவால் வழிநடத்தப்பட்ட அதிமுக மோடி, அமித்ஷா கட்டுப்படுத்தும் நிலையில் உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சனம். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் சீனா புத்தாண்டு கொண்டாட்டத்தில் துப்பாக்கிச் சூடு. 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்த தகவல். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரிலிருந்து வெளியேறியது இந்தியா. காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் நியூசிலாந்திடம் அதிர்ச்சி தோல்வி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.